ஹாய் மீடியாஸ், நம்ம வால்பாறையும் மூணாரையும் நல்லாவே சுற்றி பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம். வால்பாறைக்காவது அல்லது மூணாருக்காவது ட்ரிப்பு யாராவது பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்போ நீங்கள் போக வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2 பிளேஸ்லேயுமே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. சுற்றி பார்க்கவே முடியாது. நம்ம போய் ரூம் எடுத்து தங்கிட்டு வரலாம். ஆசைப்பட்டு சுற்றி பார்க்க போகிற எல்லா இடமே வந்து பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட சேஃப்டிக்காக தான் நான் இதை சொன்னேன். பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்போ அந்த பிளேஸுக்கு வந்து போக வேண்டாம். நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கார்த்தியும் தங்கச்சி வீட்டுக்காரும் போகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா மீன் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டாங்க. இது ஈவினிங் 5 மணி போல் எடுத்த வீடியோ. ஸோ மீன் வாங்கிட்டு போனாங்க. தங்கச்சி நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் தான் சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் அங்கே வந்து பவர் இல்லைங்க. அதனால் நாங்கள் காலையில் போயிட்டு எங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நேராக தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்புறப்பே பார்த்திங்கன்னா நல்லா பசி எடுத்துருச்சுங்க. ஏதாவது வாங்கி சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொன்னதுக்கு ரோட்டு கடையில் நிறுத்திட்டாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காளான் ரொம்ப பிடிக்கும். அதனால் காளான் வாங்கி கொடுத்துட்டாங்க. தங்கச்சிக்கு பானிபூரி பிடிக்கும்னு பானிபூரியும், கார்த்திக்கு ரசப்பூரி பிடிக்கும் அப்படின்னு ரசப்பூரியும் எல்லாருமே நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே சாப்பிட்டதே எனக்கு வயிறு ஃபுல்லாகிருச்சுங்க. வீட்டுக்கு போய் எந்த வேலையுமே நான் செய்யலை. தங்கச்சி எல்லா வேலையும் செஞ்சுட்டா. ஃபஸ்ட்டு என்னை தான் சமைக்க சொன்னால், அதுக்கப்புறம் நான் என்னால் முடியாது நீயே சமை அப்படின்னு சொன்னனால அவளே சமைச்சிட்டா. சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டா. அப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9 மணி ஆயிடுச்சுங்க. என்ன சமைச்சிருந்தான்னு பார்த்தீங்கன்னா சுட சுட ஒயிட் ரைஸும் மீன் குழம்பு வந்து அரைச்சி தான் வச்சுருந்தேன். ஏன்னா அதுதான் எனக்கு பிடிக்கும். அதனால் மீன் குழம்பு வந்து அரைச்சி வச்சுட்டா. பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து பொரிச்சு எடுத்துட்டா. ஏன்னா குழம்புல இருக்க மீன் வந்து குழந்தைங்க அவ்வளோவா லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு பசங்களுக்கு மட்டும் மீன் வந்து பொரிச்சு எடுத்துட்டாங்க. அப்புறம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. இதுலேயும் கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து மீன் முட்டையை வந்து சமைக்காமல் அப்படியே வச்சுட்டா. அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அதை மட்டும் தனியாக சமைச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நானும் குழந்தைங்களும் மட்டும்தான் அந்த மீன் முட்டையை சாப்பிட்டோம். நாங்களாம் எப்பயாவது ஒரு டைம் என்ஜாய் பண்ணும்போது இந்த மாதிரி தாங்க ஒன்றா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம். நீங்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.